ஹரிஹர பேதம் இல்லாமல் கீர்த்தனங்கள் பண்ணின மகாத்மா புரந்தரதாஸ். ஸ்ரீவை குண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே. ஆஞ்சநேய சுவாமி ராமச்சந்திர பிரபு சேவிச்சது, தரிசனம் பண்ணது எல்லாம் அந்த பிரதேசம். மலையே பெருமாளுடைய ஸ்வரூபம். எங்கும் வியாபிச்சிருக்கிற அருணாச்சலேஸ்வரர் தான் அந்த மலை. அதுபோல தாசர்வாள் அங்க பிரதட்சிணம் பண்ணிண்டே மலையில ஏறார். ஸ்ரீவை குண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ரமயா ரமமானாய ஜாய மங்களம். பாண்டுரங்கனுடைய ஒரு கருணையினால பக்தி ஞான வைராக்கியம் வந்த தாசர்வாள் க்ஷேத்ராடனம் போறார். அவர் எல்லா ஊருக்கும் வந்திருக்கார். ஹரிஹர பேதம் இல்லாமல் கீர்த்தனங்கள் பண்ணின மகாத்மா புரந்தரதாஸ். கும்பகோணம் வந்தார். ஆதி கும்பேஸ்வரர் கும்பேஸ்வர சுவாமியை பற்றி கீர்த்தனம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு அந்த அங்கே உள்ள போனால் செவத்தில் எழுதியிருக்கு. எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போனார். அவருடைய குலதெய்வம் திருப்பதி பெருமாள். அந்த குலதெய்வம் பேர் வைக்கணுங்கிறதுக்காக தான் தாசருடைய பெயரே ஸ்ரீனிவாசன் தான் பேர். ஏன் ஸ்ரீனிவாசன் பேர் வச்சார்னா, பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார், எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடு, அதுக்கு உன்னோட பேரையே வைக்கிறேன். அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு பிறந்த குழந்தையினால, அதனால அந்த குழந்தைக்கு ஸ்ரீனிவாசன் பேர் வச்சார். இப்போ புரந்தர கட் அப்படிங்கிற பிரதேசம் அது. சித்திரதுர்கா தாண்டி நாம் சோலாப்பூர் ரோட்டில் போகும்பொழுது ஹாஸ்பெட்டுன்னு ஒரு ஊர் வரும். சித்திரதுர்காலேருந்து ஒரு 140 கிலோமீட்டர். பண்டரிபுரம் ஒரு ரோடு, கர்நாடகா. அதுக்கு பக்கத்தில் ஹம்பின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இல்லை. அந்த ஹம்பி தான் ராமாயணத்தில் வரக்கூடிய கிஷ்கிந்த. வாலி, சுக்ரீவன், ஆஞ்சநேய சுவாமி, ராமச்சந்திர பிரபு சேவிச்சது, தரிசனம் பண்ணது எல்லாம் அந்த பிரதேசம். அந்த இடத்துல ஹம்பிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், அதுக்கு புரந்தர கட்டுன்னு பேர். அந்த புரந்தர கட்டுங்கிற பிரதேசத்திலேருந்து வந்ததுனால அவருக்கு தீக்ஷா நாமம் புரந்தரதாசர் அப்படின்னு வச்சார் வியாசராயர். இவர் ஸ்ரீனிவாசன் தான் பெயர் அவருக்கு. பெருமாளை சேவிக்கிறதுக்கு திருமலைக்கு வரார். பொண்ணை அழிச்சுண்டார், பையன் அழிச்சுண்டார், எல்லாம் 8 வயசு 10 வயசு. சம்சாரத்தை அழிச்சுண்டார், 32 வயசு 40 வயசு தாசருக்கு. க்ஷேத்ராடனமாக வரும்பொழுது நேராக திருமலை பெருமாள் மலையே பெருமாளுடைய ஸ்வரூபம். இப்படி திருவண்ணாமலையில் பரமேஸ்வரன் தனி இல்லை, அந்த மலையே பரமேஸ்வரன். கிரிவலம் பண்ணுறாலும் மலைங்கிற அபிப்பிராயம் எண்ணத்தில் இல்லை, பரமேஸ்வரனுங்கிற அபிப்பிராயத்தில். அது ஸ்தூலமாக இருக்கு, சூக்ஷ்மமாக இருக்கு. உள்ள கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உள்ள அருணாச்சலேஸ்வரர் இருக்கு. எங்கும் வியாபிச்சிருக்கிற அருணாச்சலேஸ்வரர் தான் இந்த மலை. அதனால இந்த 7 மலையும் பெருமாளுடைய ஸ்வரூபமாக நினைக்கிறார். அதனால தான் 7 மலையும் அவர் அங்க பிரதட்சிணம் பண்ணிட்டே வர்றார். காலை வைக்க மாட்டேன் அப்படின்னு. எப்படி அக்குரூரர் கோகுலத்துக்கு வந்த உடனே கிருஷ்ணனுடைய சரணம் பட்ட இடத்துல நான் தேரில் போவேனா நடந்து போவேனான்னு கீழே விழுந்து அங்க பிரதட்சிணம் பண்ணிட்டே வந்தாராம் அக்குரூரர் நந்தகோபனுடைய வீடு வரையில். அதுபோல தாசர்வாள் அங்க பிரதட்சிணம் பண்ணிட்டே மலையில ஏறுறார். சமதரையில் அங்க பிரதட்சிணம் பண்ணுறதே சிரமம், மலையில் பண்ணுறது. பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டே போகும்பொழுது சிரமமே தெரியாது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.